ஹாய் ஹாய் எவ்ரி ஒன். நம்ம லாஸ்ட்டாக டெலகிராம் குரூப்லேயும் வாட்ஸ்அப் கம்யூனிட்டிலையும் கொடுத்துருந்த அந்த பிடிஎஃப், அதாவது மேக்ஸ் ரீசனிங் டெய்லி ப்ராக்டிஸ் கொஷின் பிடிஎஃப் உள்ள சம் வந்து நம்ம ஆன்சர் வந்து பார்க்கல இல்லையா, அது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாமா? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இரு சிகப்பு மற்றும் இரு நீல கட்டங்கள் இருக்கின்றன. இந்த 4 கட்டங்களையும் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கினால் எத்தனை வித கோபுரம் அமைக்கலாம்? அதான் கேள்வி. சரிங்களா? ஆனால் நமக்கு கலர் எத்தனை இருக்குது? மொத்தம் 2 கலர் தான் இருக்குது. சரிங்களா? ஆனால் மொத்தம் 4 கட்டங்கள்னு சொல்லிட்டாங்க. அதை வச்சு நம்ம வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி எத்தனை விதமாக அடுக்கி வைக்கலாம் அப்படிங்கி கேட்குறாங்க. ஓகேவா? ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 4, 2, 8, 6ன்னு இருக்குது. சரியா? சரி, எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சிவப்பு வந்து 2ன்னு 6ன்னு எழுதிக்கிறேன். ஓகேவா? 6ன்னு நோட் பண்ணிக்கிறேன். ப்ளூ வந்து நம்ம பி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு ரெட்டு வச்சு மட்டும் எழுத போகிறேன். ஓகேங்களா? ரெட்டு வந்து நமக்கு 2 இருக்குது, அப்படி தானே? சரி, அப்போது அந்த ரெட்டு கட்டங்களையும் பக்கத்தில் வச்சிடலாம். சரிங்களா? சரி, மிச்சம் ரெண்டு ப்ளூ இருக்கும், அப்படி தானே? 2 ப்ளூவை நம்ம கீழே வச்சிடலாம். சரியா? சரி, இது வந்து ஒரு கோபுரம். சரிங்களா? சரி, இப்போது இந்த 2 ஆறு இருக்குது இல்லையா, இந்த 2 ஆறையும் நம்ம இது வேறு ஆறு இது வேறு ஆறு அப்படி சொல்லிவிட்டு திரும்ப இந்த ஆரம் மேலே வச்சுருக்கேன், இந்த ஆரை கீழே வச்சுருக்கேன்னு சொல்லி பாசிபிலிட்டிஸ் எழுதக்கூடாது. சரிங்களா? ஏன்னா ரெண்டுமே சிவப்பு கலர் தான். அதை எப்படி மாற்றி வச்சாலும் அது சிவப்பு மட்டும் தெரிய போகுது. நமக்கு தான் தெரியும் அது கீழே உள்ள செங்கலுக்கு மேலே வச்சுருக்கோம் அப்படின்னு நமக்கு தான் தெரியும். பார்க்குறவங்களுக்கு தெரியுமா? ரெண்டுமே சிவப்பு கலர் தான் இருக்கும். ஸோ அப்போ இப்படி வந்து இந்த பாசிபிலிட்டிஸ் நம்ம நோட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 2வது இடத்துல ஒரு 6 வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த 6 அடுத்து சென்டருக்கு கொண்டு வாங்க, அப்புறம் லாஸ்ட்டு கொண்டு போவாங்க. அதோட சிவப்புங்கிறதோட பாசிபிலிட்டிஸ் முடிஞ்சிடும். சரியா? சரி, இப்போ பண்ணலாமா? சரி, இப்போது நம்ம இந்த ஃபஸ்ட்டு வச்ச 6 அப்படியே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரியா? 2வது இந்த இடத்துல 6 இந்த இடத்துல ஒரு ப்ளூ ஒதுக்கி வைக்கிறோம். அப்புறம் அந்த 6 நடுவில் கொண்டு போகிறோம். சரிங்களா? அடுத்தால கடைசியில் இருந்த ப்ளூ அப்படியே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ப்ளூவையும் அந்த ப்ளூ இடமாற்றலாமா? அப்படிலாம் கேட்கக்கூடாது. கலர் வந்து பாசிபிலிட்டிஸ் படி பார்க்கும் அப்படின்னா ப்ளூ கலர் தான் ரெண்டுமே. நமக்கு தான் தெரியாது மேலே உள்ள செங்கல் கீழே வச்சுருக்கோம், கீழே மேலே வச்சுருக்கோம். மற்றவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஸோ இது வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ். ஓகேவா? சரி, அடுத்து இந்த மிடில் வச்ச ஆரை கீழே வைக்கணும், அப்படி தானே? சரி, ஓகே. ஆர் இப்போ இந்த இடத்துல ப்ளூ அப்படியே இருக்கட்டும். இப்போ இங்கே மிடில் உள்ள ஆரத்துக்கு கீழே கொண்டு போகிறோன்னா அது ப்ளூவாக மாறிடும். சரிங்களா? அப்போ இங்கே கீழே வந்துச்சு. அதாவது மொத்தம் 2 ஆர் 2 ப்ளூ. எல்லாத்துலேயும் பாருங்கள் 2 ஆர் 2 ப்ளூ தான் இருக்கும். சரிங்களா? இதை நம்ம இதே மாதிரி திரும்ப இன்னொரு பாசிபிலிட்டிஸ் இந்த ஆரை வச்சு எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது வந்து சேம் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி. ஸோ அப்போ ஒரு சிவப்பு கலர் அதுக்கு வந்து மொத்தம் 3 பாசிபிலிட்டிஸ் தான். சிவப்பு கலருக்கு 3 பாசிபிலிட்டிஸ் தான். இதே மாதிரி கான்செப்டில் ப்ளூ கலருக்கும் வரப்போகுது, அது ஒரு 3 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்போது ரெண்டுக்கும் சேர்த்து 3 + 3 மொத்தம் அத்தனை 6 பாசிபிலிட்டிஸில் 6 கோபுரங்கள் நம்ம வந்து கட்ட முடியும். சரிங்களா? சரி, ஓகே. இந்த கேள்விக்கான பதில் அப்போ ஆப்ஷன் டி 6, 6. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட்டு, கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் பொருந்தாத உறுப்பை காண்க. சரிங்களா? பொருந்தாத உறுப்பு அப்படிங்கிற பட்சத்தில் எது வந்து தப்பாக இருக்குது அந்த சீரீஸில், அந்த சீரீஸோட கண்டினியூஷனை எது வந்து தடுக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதான் பொருந்தாமல் இருக்கும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்பர்ஸ் வச்சு மட்டுமே இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? 1 இருக்குது, இங்கே 5 இருக்குது, அப்போது +4 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 5 இருக்குது, 9 இருக்குது, அங்கேயும் +4 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து 9 கூட +4 ஆட் பண்ணால் 13 வந்திருக்கணும், ஆனால் இங்கே 15 வந்திருக்கு. சரி, இப்போ 13 தான் வந்துருந்துச்சு அப்படின்னா இது கூட +4 ஆட் பண்ணால் 17 வரும், அப்படி தானே? சரி, 17 இங்கே இருக்கா? இருக்குது. அப்போது இந்த 13 வர வேண்டிய இடத்துல 15 வந்ததுனால அந்த இதுதான் தப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ ஒரு இதை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோடனே வந்துட்டு ஆன்சர். ஸோ அதை எப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் 15 LSங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர். அதுதான் தவறாக புரிஞ்சிருக்கு. இந்த இதுக்கு பொருந்தாத உறுப்பாக இருக்குது. சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? ENGBD ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. கீழே உள்ள வரிசையில் கேள்விக்குறி உள்ள இடத்தில் என்ன வர வேண்டும்? அந்த மேலே லெட்டர்ஸ், நம்பர்ஸ், காம்பினேஷன், சிம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கீழே ஒரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த GDR BMP D45 நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போ அதில் அதாவது
ஆமாம் கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு என்ன சீரிஸ் வரப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இங்கே ஜி இருக்கா, அடுத்து பி இருக்குது, அடுத்து டி இருக்குது. இந்த ஜிபிடிங்கிறது பாருங்கள் இந்த இதில் பக்கத்தில் இருக்கா. அப்போது நெக்ஸ்ட்டு என்ன வந்திருக்கும், பக்கத்தில் உள்ளது எம்மு, அந்த எம் வச்சு தான் வரணும். அடுத்த டைமில் எம்மு தான் வரணும் இல்லைங்களா. சரி, அந்த எம் வச்சு எத்தனை ஆப்ஷன் இருக்குது, 1 2 3 ஆப்ஷன் எம் வச்சுருக்கு சரிங்களா. அப்போ அடுத்து நம்ம டைம் கண்டுபிடிக்கலாமா. அடுத்த டைம் இங்கே ஜிக்கு அப்புறம் டி வந்திருக்கு ஓகேவா, டி வந்திருக்கு. டிங்கிறது இங்கே நம்ம மேலே உள்ளதில் பாருங்கள் எப்படி இருக்குது, ஜிக்கு அப்புறம் 1 விட்டு டி இருக்குது ஓகேவா. அப்போ இங்கே பிக்கு அப்புறம் எம் வந்திருக்கா, அந்த பிக்கு அப்புறம் எம்முங்கிறது இங்கே பிக்கு அப்புறம் 1 விட்டு எம் வந்திருக்கு சரிங்களா. அப்போ டிக்கு அப்புறம் இந்த 4 எப்படி வந்திருக்கும், 1 விட்டு வந்திருக்கு, எம் விட்டு 4 வந்திருக்கு. அப்போ எம்முக்கு அப்புறம் 1 விட்டு என்னது இருக்கோ அதான் ஆன்சர். எம்முக்கு அப்புறம் 4 விட்டு இங்கே என் இருக்குது மேலோட நம்பர் சீரீஸில், மேலோட சீரீஸில் எம்முக்கு அப்புறம் 4 விட்டுட்டு எண்ணுன்னு இருக்குது. அப்போ எம்முக்கு அப்புறம் எண் வரணும் சரிங்களா. அப்போ எம்முக்கு அப்புறம் எண் இருக்க மாதிரி எத்தனை இது இருக்குது, எம்முக்கு அப்புறம் எண் இருக்க மாதிரி ஒரே ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் தான் இருக்குது. அப்போ அதான் ஆன்சர், MNQ தான் ஆன்சர் இந்த கொஷனுக்கு சரிங்களா. இப்போ இந்த எண்ணு வச்சு நம்ம கண்டுபிடிச்சி முடிச்சிட்டோம். இதுலேயுமே சேம் ஆப்ஷன் வச்சுருந்தாங்கன்னா அடுத்த டைம் பார்க்கணும். அடுத்த டைம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கே வந்து RP5 இருக்கோ, RP5ங்கிறது கடைசியிலேருந்து வந்துகிட்டே இருந்திருக்கு. அப்போ நெக்ஸ்ட் டைமில் Qங்கிறது கடைசியாக வந்திருக்கணும். அப்படி தானே, கடைசி ரிவர்ஸ்லேருந்து வந்துகிட்டே இருக்காங்க. 6 வந்திருக்கு, 6ல் முடிஞ்சிருக்கு, இங்கே பியில் முடிஞ்சிருக்கு, இதில் 5ல் முடிஞ்சிருக்கு. ஸோ அப்போ இங்கே Qவில் முடியணும். MNQ தான் இங்கே ஏ ஆப்ஷன் இருக்குது. அப்போ அதான் ஆன்சர் கன்ஃபார்ம்டாக ஓகேவா சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா. அடுத்த கேள்வி, பியின் ஒவ்வொரு 3 துப்பாக்கி சுடுதலுக்கும் ஏ 5 தடவை சுடுகிறார் ஓகேங்களா. அப்போது பிங்கிறவங்க 3 டைம் சுட்டிருந்தாங்க அப்படின்னா ஏங்கிறவங்க 5 டைம் சுட்டு முடிச்சிருப்பாங்க ஓகேவா, ஃபயர் பண்ணி முடிச்சிருப்பாங்க சரியா. ஆனால் ஏ ஒவ்வொரு 3 தடவைக்கும் 1 தடவை மட்டும் பறவையை கொள்கிறார். ஏயோட 5 தடவை சுடுறதுல வந்து 3வது ஷாட்டில், ஒவ்வொரு 3வது ஷாட்லேயும் அவங்களோட ஒரு பறவையை கொண்டுருந்தாங்க சரிங்களா. அவங்க 3வது ஷாட்டில் கொண்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் மற்றும் பி தனது ஒவ்வொரு 2 சுடுதலுக்கும் 1 தடவை மட்டுமே பறவை கொள்கிறார். அப்போ 2 டைம் சுட்டிருந்தாங்கன்னா 1 டைம் மட்டும் அந்த பறவை வந்து கொண்டிருப்பாங்க, பாதி சரிங்களா. சரி, அப்போ பி 27 தடவை தவறி இருக்கும் பட்சத்தில், பி வந்து 27 தடவை தவறி இருக்கும் பட்சத்தில் ஏ எத்தனை பறவைகளை சுற்றிருக்கிறார் சரிங்களா. ஏ எத்தனை பறவைகளை சுற்றிருக்கிறார். இது வந்து ப்ராப்பரான மெத்தட் படி செய்கிறதுக்கு முன்னாடி ஷார்ட்கட்டில் எப்படி செய்யலான்ற சொல்லிடுறேன் ஓகேங்களா. சரி, பி வந்து 27 தடவை தவறி இருக்கும் பட்சத்தில் அப்படின்னா மொத்தம் எத்தனை டைம் அவங்க சுட்டிருப்பாங்க, 27 டைம் தவறி இருக்காங்கன்னா 27 டைம் சுட்டாமல் செஞ்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க பாதி தானே, ஒவ்வொரு 2 சுடுதலுக்கும் 1 தடவை மட்டுமே பறவை கொள்கிறார். இப்போ ஒரு 2 டைம் சுட்டாங்கன்னா அதில் 1 டைம் கொண்டிருப்பாங்க, 1 டைம் கொல்லாமல் வந்திருப்பாங்க. அப்போ 27 டைம் கொல்லாமல் விட்டுருக்காங்கன்னா 27 டைம் கொண்டிருப்பாங்க. அப்போ மொத்த சுடுதல் வந்து எத்தனை, 54 டைம்ஸ் பி வந்து சுட்டுட்டாங்க ஓகேங்களா. 54 தடவை சுட்டு முடிச்சிட்டாங்க. அப்போது பிங்கிறது 54 டைம் சுட்டிருக்காங்க அப்படின்னா பியின் ஒவ்வொரு 3 துப்பாக்கி சுடுதலுக்கும் ஏ 5 தடவை சுடுகிறாரா. அப்போ இதை வந்து 3ஆல் கட் பண்ணுங்கள், 3ஆல் கட் பண்ணி 5ஆல் பெருக்கணும். அப்படின்னா இவங்க 54 டைம் சுட்டிருக்கும்போது ஏ எத்தனை டைம் சுட்டிருப்பாங்கன்றது நமக்கு தெரியும் சரிங்களா. அப்போ 3ஆல் கட் பண்ணும்போது 1 3 3, 1 3 3, மிச்சம் 2 24, எண் 3 24, அப்போ 3 18 54, 18 ஓகேங்களா. 18 × 5 என்ன வரும், 5 10 50, 5 8 40, 90 வரும் சரிங்களா. 90 டைம் ஏ சுட்டிருப்பாங்க. இப்போ ஏ வந்து எத்தனை டைம் வந்து எத்தனை பறவை சுட்டிருக்காங்கன்னு கேள்வி. 90 டைம் சுட்டிருக்காங்க மொத்த சுடுதல். அதில் எத்தனை டைம் வந்து அவங்க கொண்டிருப்பாங்க பறவையை, ஒவ்வொரு 3 தடவைக்கும் ஒரு பறவை கொண்டிருப்பாங்க. ஒரு தடவை தானே கொள்கிறாங்க, 3 டைம் சுட்டுட்டாங்க அப்படின்னா அதில் ஒரு பறவை கொல்லப்பட்டிருக்கும், ஒரு டைம் கொண்டிருப்பாங்க சரிங்களா. அப்போ 3ஆல் அடித்தோம், அதான் ஆன்சர் ஓகேவா. 90 3ஆல் அடித்தோம் அப்படின்னா 1 3 3, 30க்கு 3 90 சரிங்களா. அப்போ 30 தான் நமக்கு தேவையான ஆன்சர். 30 பறவைகள் ஏ ஆப்ஷனில் இருக்குது சரிங்களா. இது வந்து ஷார்ட்கட்டு அவங்க கொடுத்துறதை வச்சு டேரெக்டாக போட்டிருக்கோம் ஓகேங்களா. இப்போ இதில் ப்ராப்பராக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத சும்மா உங்களுக்கு சொல்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. இந்த மாதிரி சில டைம் புரியல கொஸ்டின் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கொண்டு போய் செஞ்சிடலாம் ஓகேவா. எப்படி அப்படின்னா, இப்போ வந்து மொத்தம் இவங்க 3 டைம் அவங்க 5 டைம் சுடுறாங்க இல்லையா, மொத்தம் 8 டைம் சுடுறாங்க. அதில் வந்து 8 டைம் சுடுறாங்க அப்படின்னா 8 டைமில் பி வந்து 3 டைம் சுட்டிருப்பாங்க சரிங்களா. அதே நேரத்தில் 2ல் 1 தடவை தான் கொள்கிறாங்க சரிங்களா. 2ல் 1 தடவை தான் கொள்கிறாங்க. அப்போ மிச்சம் 2ல் 1 தடவை கொள்கிறாங்கன்னா 2ல் 1 டைம் கொல்லாமல் இருப்பாங்க அப்படி தானே. பாதிக்கு பாதி தான் ரேஷியோ. இந்த 8ல் 8ங்கிறது பியின் ஒவ்வொரு 3 துப்பாக்கி சுடுதலுக்கும் ஏ 5 தடவை சுடுகிறாரா. அந்த 3 இந்த 5 சேர்த்தா 8. இந்த 8ல் 3 எக்ஸ்ட்ரா ஏக்கி போட்டிருக்கோம். பி வந்து 3 டைம் தான்
சுடுறாங்க 8ல் ஓகேங்களா. 8 சுடுதலில் பி 3 டைம் சுட்டிருப்பாங்க, ஏ 5 டைம் சுட்டிருப்பாங்க. அதான் மொத்த சுடுதல் 8, அதில் பி வந்து 3. சரி, நமக்கு வந்து டோட்டல் எத்தனை சுடுதல் தெரியாதுங்கிறனால எக்ஸ் ரேஷியோ வச்சு எடுத்துருக்கோம். சரிங்களா. இப்போ வந்து இந்த 1/2 எதுக்கு போட்டிருக்கோம் அப்படின்னா, இந்த 1/2 எதுக்கு போட்டிருக்கோம்னா, பி வந்து ஒவ்வொரு 2 சுடுதலுக்கும் ஒரு தடவை மட்டுமே பறவையை கொள்கிறார். சரிங்களா. அப்போ 2 டைம் சுட்டாங்கன்னா ஒரு தடவை கொள்கிறாங்க, பாதிக்கு பாதி கொண்டிருக்காங்க. அப்போ அதான் 1/2 போட்டு எடுத்திருக்கோம். இது என்ன கொடுத்துருக்காங்க, பி 27 தடவை தவறி இருக்கும் பட்சத்தில். அப்போ 2ல் ஒரு டைம் சுட்டிருக்காங்க அப்படின்னா 2ல் ஒரு டைம் சுடாமல் தவறி இருக்குது. அப்போ அந்த 27ங்கிறது தான் இதுக்கான பதிலாக இருக்கும். அப்படி தானே இந்த ஈக்குவேஷனுக்கான ஆன்சராக இருக்கும். அப்போ இதை சால்வ் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்னா 1 3 3 9 3 27 ஓகேவா. அப்போ இங்கே 2 16 இதை அந்த பக்கம் பெருக்கல போமா. அப்போ 9 × 16 144 வரும். சரிங்களா. 9 × 16 எப்படி பெருக்கிறதுனா 9 10 ஃபஸ்ட்டு பெருக்குங்க 90 வரும். அப்புறம் 6 பெருக்குங்க 9 54 90 54 144. சரிங்களா. சரி, இப்போ 144ங்கிறது தான் நமக்கு வந்து மொத்த சுடுதல். சரிங்களா. யார், இந்த எக்ஸுங்கிற வேல்யூ. சரிங்களா. இப்போ இதே ரேஷியோவில் இப்போ ஏ வந்து ஒவ்வொரு 3 டைமுக்கும் ஒரு டைம் சுடுறாங்க, அப்படி தானே. சரி, அப்போ இங்கே 5x/8ன்னு வரும். ஏ வந்து 8ல் வந்து 5 டைம் தானே சுடுறாங்க. இப்போ இதில் வந்து இதோட வேல்யூ என்னது நமக்கு போடணும், எக்ஸோட வேல்யூ 144 நமக்கு தெரியும், அப்படி தானே. எக்ஸுக்கு பதிலாக 144 நம்ம மேலே போடணும். இப்போ இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஏ எத்தனை கொண்டிருக்காங்கன்னு தெரியும். சரிங்களா. இந்த எக்ஸுங்கிறதுக்கு பதிலாக தான் நம்ம 144ங்கிறத நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா. அப்போ 5 × 144 நான் அதை மாற்றிக்கிறேன். சரிங்களா. சரி, இப்போ இந்த 8 வச்சு 144 கட் பண்ணி பார்ப்போமா. 1/8 மிச்சம் எத்தனை இருக்கும், 6 இருக்கும். 8 64 18. அப்போ 1 3 3 6 3 18. சரிங்களா. 8 வச்சு கட் பண்ணும்போது 18 வந்துச்சு, 3 வச்சு கட் பண்ணும்போது 6 வந்திருக்கு. இப்போ 5 இருக்குது, 6 இருக்குது, 2 மிச்சம் இருக்குது. என்ன தான் இருக்குது, ஒரு 5 பெருக்கல் இருக்குது, ஒரு 6 பெருக்கல் இருக்குது. அப்போ 5 30. சரிங்களா. அப்போ 30 டைம் வந்து பறவைகள் வந்து சுடப்பட்டிருக்கும். யாரால், ஏயால். ஏ எத்தனை தடவை பறவைகளை சுட்டிருக்கிறார், 30 தடவை சுட்டிருக்காங்க. சரிங்களா. புரியுதா உங்களுக்கு. இதில் 3ல் 1 போட்டோம். ஒவ்வொரு 3 டைம் 5 தடவை சுடுறாங்க, அதில் ஒவ்வொரு 3 டைமில் ஒரு பறவை கொண்டுட்டே வந்திருப்பாங்க ஏ. அதனால் இங்கே 1/3 போட்டிருக்கோம். இங்கே 1/2 எதுக்கு போட்டோம், பி வந்து 2 டைமில் ஒரு டைம் சுட்டிருக்காங்க, அதனால் போட்டோம். அது மாதிரி இங்கே 3 டைமில் ஒரு டைம் சுட்டிருப்பாங்க, மொத்தம் 5 டைம். அதனால் 8ல் 5 ரேஷியோ. எக்ஸுக்கு பதிலாக நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் பிஏ வச்சு. ஸோ அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிட்டோம். ஆன்சர் 30 கிடச்சிட்டு. சரிங்களா. இது வந்து ப்ராப்பர் மெத்தடு, எக்ஸ் வச்சு போடுறது. ஃபஸ்ட்டு நான் சொன்னது வந்து நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக இருந்திருக்கும். அதை டேட்டா அப்படி நம்ம டக்குன்னு நம்பர்ஸ்லேயே போட்டு ஈஸியாக எடுத்துடலாம். நீங்கள் அதே ஃபாலோ பண்ணுறது பெட்டர். புரியாத பட்சம் அது அந்த மாதிரி பண்ண முடியாத பட்சத்தில் உங்களுக்கு இது ப்ராப்பர் மெத்தடில் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேவா. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். x² - 9 x - 3/4 மற்றும் x² + 6x + 9/8 ஆகியவற்றின் மீப்பது வகுத்தி எது. HCF கேட்டிருக்காங்க. இது பின்னத்தில் இருக்குது. ஸோ கேட்டிருக்கிறது மேலே தொகுதியில் நியூமரேட்டர், கேட்காதது பகுதி டினாமினேட்டர். ஓகேங்களா. சரி, அப்போ மீப்போவை HCF வந்து மேலே உள்ள நம்பர்ஸ் மேலே உள்ள டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ x² - 9 அப்படிங்கிறது வந்து x² - 3² மாற்றி எழுதலாமா. x² - 3² a² - b² ஃபார்முட்டுக்கு இருக்குது. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம், x + 3 x - 3 எழுதிக்கலாம். ஓகேங்களா. x + 3 x - 3 எழுதிக்கலாம். இப்போ இது போக இங்கே ஒரு x - 3 இருக்குது. அப்போ இங்கே இன்னொரு x - 3 எழுதும்போது நமக்கு என்ன வந்துடும், இந்த 2 x - 3 சேர்ந்து ஒரே x - 3 தான் ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா. சரி, x - 3 தான் ஹோல் ஸ்கொயர் போட்டு இப்போ இந்த டேம் ஃபுல் டேமுக்கு இது சரிங்களா. இப்போ இதை மறந்துடுங்க. இந்த ஃபுல் டேமுக்கு இது மேலே உள்ளதுக்கு, இந்த சைடு உள்ளதுக்கு x² + 6x + 9 இருக்கா, அதை எப்படி மாற்றி எழுதிக்கலாம் நம்ம, பெருக்குனா 9 கூட்டினா 6 அந்த மாதிரி டி மெத்தடில் போடுவோம் இல்லையா. அப்போ 3 3 9, அது 3 3 கூட்டினா 6. அப்போ நம்ம x + 3 x + 3ன்னு 2 டைம் எழுதிக்கலாம். அந்த மேலே உள்ள ஈக்குவேஷனுக்கு பதிலாக, அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனுக்கு பதிலாக எப்படி எழுதிக்கலாம், x + 3 x + 3 எழுதிக்கலாம். இப்போ ரெண்டுக்கும் HCF தானே கேட்டிருக்காங்க. இங்கே ஒரு x + 3 இருக்குது, இங்கே ஒரு x + 3 தான் ஹோல் ஸ்கொயர் இருக்குங்களா. ஆமாம், x + 3 தான் ஹோல் ஸ்கொயர்டே இருந்தாலும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் தான் நமக்கு தேவை. அப்போ x + 3ங்கிறது மட்டும்தான் நமக்கு வந்து காமனாக இருக்குது. சரிங்களா. இங்கே 2 x + 3 இருந்ததுனால ஒரு x + 3 ஹோல் ஸ்கொயர் மாற்றி எழுதிக்கிட்டேன். இப்போ நமக்கு வந்து காமனாக ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடியது. சரிங்களா. காமனாக அவசியம் இருக்கணும். காமனாக இருக்கிறது x + 3 மட்டும்தான் காமனாக இருக்குது. சரிங்களா. இதே எல்சிஎம்னா நம்ம இந்த ஹையஸ்ட் பவர் எடுப்போம், இங்கே பவர் எடுக்கக்கூடாது. HCF தானே கண்டுபிடிக்க மேலே. அப்போ
காமனாக எது இருக்கோ அதில் ஹையஸ்ட்டாக இருக்கணும். காமனாக ஹையஸ்ட்டாக இருக்கிறது வந்து x+3 பவர் 1 தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா அங்கே பவர் 1 இருக்குது, இங்கே பவர் 2 இருக்குது. அப்போ காமனாக வந்து பவர் 1 தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ x+3 எடுத்துக்கலாம். வேறு காமனாக இல்லாத எதுவுமே நம்ம எடுக்கக்கூடாது HCFக்கு. ஸோ வேறு எதுவும் வராது. அப்போ மேலே உள்ளது கண்டுபிடிச்சாச்சு. கீழே வந்து நமக்கு வந்து எல்சிஎம் 4க்கும் 8 கீழே நம்பர்ஸ் என்ன இருந்துச்சு, இதில் 4 இருந்துச்சு, இங்கே 8 இருந்துச்சு. அப்படி தான் 4க்கும் 8க்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 4க்கும் 8க்கும் எல்சிஎம் கண்டுபிடிப்பீங்க. இந்த சின்ன நம்பரோட மல்டிப்புளாக பெரிய நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அந்த பெரிய நம்பர் தான் எல்சிஎம். அப்படி தானே? அப்போ 4 2 8. அப்போ 8 வந்து 4ஆல் ஈஸியாக ஃபுல்லாக கட் ஆகும். 4ஓட மடங்கு தான் 8. அப்போ 8 தான் எல்சிஎம். 4க்கு 8க்கு எல்சிஎம் 8 தான் எல்சிஎம். ஓகேவா? அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து x+3 டிவைடட் பை 8. எங்கே இருக்குது x+3 டிவைடட் பை 8? சி ஆப்ஷனில் இருக்குது. ஆன்சர் சி ஆப்ஷன். ஓகேவா? அடுத்த கேள்வி போயிடலாமா? அதாவது ரெண்டுமே நம்ம வந்து ஃபார்முலா ஃபார்மெட்டுக்கு மாற்றி என்னென்ன இருக்குதுன்னு அதை விரித்து எழுதிக்கிறோம். அப்புறம் இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து இப்படி மாற்றி எழுதிக்கிறோம். அப்புறம் காமனாக இருக்கிறதுல ஹையஸ்ட்டு காமன் பவர், ஓகேங்களா? காமனாக இருக்கிற டைமில் ஹையஸ்ட்டாக காமனாக இருக்கக்கூடிய பவர் எடுத்து HCFக்கு எடுத்துக்கிறோம். அப்புறம் கீழே உள்ள டினாமினேட்டருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். பின்ன முறையில் கொடுத்தாலும் என்ன பண்ணணும், மேலே உள்ளதுக்கு கேட்டிருக்கிறது கீழே உள்ளதுக்கு கேட்காது. மேலே உள்ளதுக்கு மீப்பது வகுத்து HCF கேட்டிருக்காங்க, கண்டுபிடிச்சி x+3 கொண்டு வந்துட்டோம். கீழே வந்து 4 8 2 நம்பர்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அந்த 2 நம்பர்ஸுக்கும் கீழே வந்து கேட்காது, அதாவது எல்சிஎம். HCF கேட்டால் மேலே HCF கீழே எல்சிஎம். ஸோ 4க்கு 8க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா 8. ஸோ x+3 டிவைடட் பை 8 தான் ஆன்சர். ஆப்ஷன் சி ஆப்ஷன். சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 1354, 1866, 2762 ஆகிய எண்களை மீதி 10 கிடைக்குமாறு ஒவ்வொன்றும் வகுக்கும் மீப்பெரு எண். சரிங்களா? அப்போது இந்த மாதிரி மீதி 10 கிடைக்குமாறு ஒவ்வொன்றும் வகுக்கும் மீப்பெரு எண்ணா என்னது கண்டுபிடிக்கணும்? HCF கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். மீப்பெரு எண்ணா HCF, மீச்சிறு எண்ணா என்னது எல்சிஎம். சரிங்களா? சரி, அப்போது ஃபஸ்ட்டு வந்து அந்த ரிமைண்டர் 10 வரணுமா, அதெல்லாம் சேர்த்து இந்த நம்பர்ஸில் கழிச்சு விட்றணும். 1354 10 கழிக்கணும், வரும் 1344 வரும். சரிங்களா? அடுத்து 1866 10 கழித்தோம் அப்படின்னா நமக்கு 1856 வரும். சரிங்களா? அப்புறம் 2762 10 கழித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 2752 வரும். ஸோ இப்போ இந்த 3 நம்பருக்கும் HCF கண்டுபிடிக்கணும். நீங்கள் ரூட் மெத்தட் போடுவீங்க இல்லையா, அப்படி போட்டு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வரும், 64 வரும். சரிங்களா? ரூட் மெத்தட் எப்படி பண்ணுவோம், பண்ணிடலாமா? 1344 1556க்கு ஃபஸ்ட்டு HCF கண்டுபிடிப்போம். இந்த 2 HCF கண்டுபிடிச்சிட்டு இதை வச்சு 2752க்கு நம்ம வந்து திரும்ப கண்டுபிடிக்கணும். சரிங்களா? சரி, ரூட் மெத்தடில் போட்டுடலாமா? லாங் டிவிஷன் மெத்தட். 1856 உள்ளே வைக்கணும், 1344 வெளியே வைக்கணும். 1856 வந்து உள்ளுக்கு வச்சுக்கணும், 1344 வந்து நம்ம வெளியே வச்சுக்கணும். சரி, 1344 1 டைம் தான் இருக்கும். ஸோ 1344. ஓகேவா? இப்போ கழித்தோம் அப்படின்னா நமக்கு 6ல் 4 போச்சுன்னா 2, 5ல் 4 போச்சுன்னா 1, 18ல் 13 போச்சுன்னா 5. ஓகேவா? அதான் 8ல் 3 போச்சுன்னா 5, 1ல் 1 போச்சுன்னா 0. சரி, இப்போ இந்த 512 வெளியே இருக்கட்டும். இந்த 1334 வந்து 1344 வந்து உள்ளே கொண்டு வரணும். புரியுதுங்களா? இந்த இருக்குல்ல, இது வந்து இங்கே வந்துடும் உள்ள. அப்புறம் இந்த 512 வச்சு பண்ணும்போது நமக்கு 2 டைம்ஸ் இருக்கும். 2 டைம்ஸ் 512னா நமக்கு வந்து 1024. சரிங்களா? 1024ங்கிறப்போ நமக்கு வந்து இங்கே 4 4 0 ஆயிரும். 4ல் 2 போச்சுன்னா 4ல் 2 போச்சுன்னா 2, அப்புறம் 13ல் 10 போச்சுன்னா 3, 320 இருக்கும். சரிங்களா? திரும்ப இந்த 512ங்கிறது உள்ளே வந்துடும். 512ல் 320ங்கிறது ஒரு டைம் தான் இருக்கும். ஸோ 320 அப்படியே நம்ம கொடுத்துடலாம் உள்ள. கழித்தோம் அப்படின்னா 2ல் 0 போச்சுன்னா 2, அப்புறம் 1ல் 2 போகாது. ஸோ இங்கே கடன் வாங்கினோம் அப்படின்னா 4 ஆகும். இது 11 மாறும். 11ல் 2 போச்சுன்னா 9, இங்கே 4ல் 3 போச்சுன்னா 1, 192. சரிங்களா? 512. ஓகே, ரைட். இப்போ 192 வெளியே இருக்கும், 320ங்கிறது உள்ளே வந்துடும். இதில் 192ங்கிறது நம்ம 2 டைம்ஸ் போட்டோம்னா 320 தாண்டிடும். ஸோ 1 டைம் தான் போட முடியும். ஸோ 1 டைம் 192ன்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன வருது, 0ல் 2 போகாது. ஸோ இங்கே 2ல் கடன் வாங்கினா இது 1 மாறும், இது 10 மாறும். 10ல் 2 போச்சுன்னா 8 இருக்கும் வெளியே. அப்புறம் இங்கே 1ல் 9 போகாது. ஸோ 3ல் கடன் வாங்கினா இது 2 மாறும். அப்போ இது 11 மாறும். 11ல் 9 போச்சுன்னா நமக்கு வந்து 2 வரும். சரிங்களா? அப்புறம் இங்கே 2ல் 1 போச்சுன்னா 1 வரும். 128ங்கிறது வெளியே இருக்கும். இப்போ இந்த 92ங்கிறத உள்ளே கொண்டு போகணும். 192 உள்ளே கொண்டு போகணும் அப்படின்னா
இது 1 டைம் தான் இருக்கும். ஸோ 1 டைம் 128னா 128 போட்டு நம்ம வந்து கழிக்கணும் இல்லையா. இப்போ 128 கழித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன கிடைக்கும், 2ல் 8 போகாது. ஸோ இங்கே 9ல் வந்து 9 கடன் வாங்கணும். கடன் வாங்கினா இது 8ஆக மாறும் 9, இது 12ஆக மாறும். 12 8 போச்சுன்னா 4 சரிங்களா, 4. அப்புறம் இங்கே 8ஆக மாறிச்சு இல்லையா, 8ல் 2 போச்சுன்னா 6, 1 1 0. அப்போ 64 வெளியே இருக்குது. இப்போ 64 வெளியே இருக்கும்போது 128 உள்ளே வரும். ஸோ 128ங்கிறது உள்ளே இருக்கும்போது நமக்கு 2 64 128. அப்போ இந்த இடத்துல 0 ரிமைண்டர் வரும். ஸோ ரிமைண்டர் 0 வரும்போது நமக்கு வெளியே என்ன இருக்குது, ரிமைண்டர் 0 வரும்போது வெளியே 64 இருந்துச்சு அப்படி தானே. அப்போ 64ங்கிறது தான் இப்போ நமக்கு இந்த மொதல் 2 நம்பருக்கான ஹெச்சிஎஃப். இப்போ அந்த 64 வச்சு என்ன பண்ணணும், இந்த 2752 ஒரு நம்பர் கண்டுபிடிச்சோம் இல்லையா, இந்த 62ல் 10 கழிச்சிருந்தோம் இல்லையா, அதனால் அதுக்கு இந்த 64 வச்சு நம்ம திரும்ப போடணும். இப்போ 64 வச்சு போடும்போது நமக்கு வந்து இதை வந்து டேரெக்டாக கட் ஆகும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம கட் பண்ணி பார்த்துடலாமா, லாங் டிவிஷனில் போடாமல் கட் பண்ணி பார்த்துடலாம். கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இது 0 வரும். ஸோ அப்போ நம்ம டேரெக்டாக 64 தான் ஹெச்சிஎஃப்னு எடுத்துடலாம். ஓகேவா, ஏன்னா இது பெரிய நம்பராக இருக்கா, அங்கே 4ல் முடிஞ்சிருக்கு, இங்கே லாஸ்ட்டு 2 இருக்குது. ஸோ 4 வந்து 8 வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது 2ல் முடியறதுக்கான வாய்ப்பு அதிகம். 8 4 32. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு இதை டேரெக்டாக கட் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ 2752ங்கிறத வந்து நம்ம ரூட் மெத்தடில் போடாமல் டேரெக்டாக கட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கட் ஆகிட்டு அப்படின்னா 64 தான் நமக்கு ஆன்சர். சரிங்களா, ஹெச்சிஎஃப் மொதல் 2 நம்பருக்கு ஹெச்சிஎஃப் 64 தான். அப்போ அடுத்த நம்பருக்கு பார்க்க போகிறோம், அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா, 64 வந்து எத்தனை பெருக்கலாம், 275ல் பார்க்கணும். ஏன்னா 27ல் பார்க்க முடியாது. 275ல் எத்தனை டைம்ஸ் இருக்குது 64, ஒரு 4ஆல் பெருக்கணும். அப்போ 4 24 240 வரும். 4 16 256 வரும். சரிங்களா, அப்போ 4 டைம்ஸ் போட்டால் 256. அப்போ 256னா மிச்சம் நமக்கு ஒரு 4 வச்சுட்டு வாங்கிக்கலாம். 256 + 4 260, ஒரு 15 அப்படி தானே. அப்போது எத்தனை இருக்குது மிச்சம், 15 + 4 19 மிச்சம் இருக்கும். 19 எழுதிக்கணும். அப்போ பக்கத்தில் 2 இருக்குது, 192. 192 அப்படின்னா அதில் எத்தனை டைம்ஸ் வந்து 64 இருக்குது, 3 பெருக்குங்க 64, 3 60 180, 3 12, அப்போ 192. அப்போ 3 டைம்ஸ் வருது அப்படி தானே. சரி, ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இப்போ கட் ஆகிட்டு அப்படி தானே. 192 இருக்கா, 3 64 192. ஸோ போட்டுடலாம். ஓகேவா, அப்போது கட் ஆயிடுச்சு. 43 தடவை 64 பிறகு 2752 வருது. ஸோ ரிமைண்டர் எதுவும் வரல, ரிமைண்டர் 0. அப்போ ரிமைண்டர் 0 வரும்போது நம்ம ஏதாச்சும் கட் பண்ணியிருக்கோமோ அதான ஆன்சர். 64ங்க தான் ஹெச்சிஎஃப். சரிங்களா, இப்போ இந்த 3 நம்பருக்கு ஹெச்சிஎஃப் 64, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஆன்சர். ஓகேவா, சரி அடுத்த கொஸ்டின் போயிடலாமா. ஃபஸ்ட் இந்த மாதிரி கேட்டால் என்ன பண்ணணும், அந்த ரிமைண்டரை வந்து ஒவ்வொரு நம்பர்லையும் இண்டிவிஜுவலாக கழிச்சு விடணும். கழிச்சு விட்டுட்டு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அந்த 3 நம்பர்ஸுக்குமே. சரிங்களா, மொதல் 2 நம்பர் லாங் டிவிஷனில் போட்டோம். 3ஆவது நம்பரையும் இந்த நம்பரையும் நம்ம வந்து லாங் டிவிஷனில் போடணும். நமக்கு இது பெரிய நம்பர் இருந்ததால் நம்ம டேரெக்டாக கட் பண்ணி அது ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா அதான் ஆன்சர் எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா, எப்படி பார்த்தாலும் லாங் டிவிஷன் மெத்தடில் நம்ம இதுதான் பண்ணியிருப்போம், டேரெக்டாக தான் போட்டிருப்போம். சரிங்களா, ஸோ அதான் அப்படி பண்ணியிருக்கேன். சரி, ஆன்சர் ஏ ஆப்ஷன். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். x - 6 ஆனது x² - 2x - 24 மற்றும் x² - kx - 6 இவற்றின் மீப்பது வகுத்தி எனில் k-இன் மதிப்பு. இப்போ ஒரு ஃபேக்டர் வந்து x - 6ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா, அப்போ x = 6 நம்ம எடுத்துக்கலாமா. ஒரு காரணி வந்து கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், x = 6 எடுத்துக்கலாம். அப்போது இந்த இடத்துல x-க்கு பதிலாக நம்ம 6 அப்ளை பண்ணி டேரெக்டாக கேயோட வேல்யூ கண்டுபிடிச்சி போயிட்டு அப்படி தானே. அப்போ x-க்கு பதிலாக 6 அப்ளை பண்ணால் x² என்ன வரும், 6² மைனஸ் k நமக்கு தெரியாது, அதான் கண்டுபிடிக்கணும். அப்புறம் x 6 மைனஸ் இன்னொரு 6. இப்போ 6² 36 மைனஸ் 6k, இதை 6 முன்னாடி எழுதிக்கிறேன் அவ்வளோதான். இங்கே ஒரு -6 இருக்குது. அப்போ 36 - 6 சேர்ந்து என்ன ஆயிரும், 30 மாறிடும். அப்போ 30 - 6k = 0. சரிங்களா, அதாவது இது =0 நம்ம எடுத்துக்கணும். இந்த ஈக்குவேஷன் =0 எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த 30 அந்த பக்கம் போச்சுன்னா -30 போகும். -6k = -30. ஸோ மைனஸ் கேன்சல் ஆயிரும். 1r 6 IR 30. சரிங்களா, அப்போ k = 5. அதான் ஆன்சர், நமக்கு தேவையான ஆன்சர். கேயோட வேல்யூ 5. ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி போயிடலாமா. அடுத்த கேள்வி, இரு எண்களின் கூடுதல் 2000 அவற்றின் மீப்பது மடங்கு 21,879 எனில் அந்த எண்களை காண்க. இந்த கொஸ்டின் நல்லா கவனித்து பாருங்கள். இதில் வந்து 2 நம்பர்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க.
அவற்றோட கூடுதல் 2000 கொடுத்துருக்காங்க, அது ஓகே. பட் அதோட எல்சிஎம் வந்து 21,929 கொடுத்துட்டாங்க. ஏன்னா அந்த எண்களை காணுன்னு சொல்லி அந்த எண்களையும் கொடுத்துட்டாங்க. சரியா? இப்போ இதில் வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா ஆப்ஷன் வந்து பாருங்கள் 7, 11, 13 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த 9 மட்டும்தான் இதில் ப்ரைம் நம்பர் கிடையாது. சரிங்களா? மற்ற எல்லாமே ப்ரைம் நம்பர் தான். அப்போது இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்து நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம். அப்படி தானே? எதை பண்ணணும்? டிவைட் பண்ணி பார்த்து ஆன்சர் எடுக்கலாம். அந்த எல்சிஎம் இருக்கா, இந்த எல்சிஎம் வந்து இந்த நம்பரை வச்சு டிவைட் பண்ணி பார்த்து நம்ம ஆன்சர் எடுத்துக்கலாம் ஈஸியாக. அப்போது அந்த ஆக்சுவலாக நம்ம வந்து எல்லாத்தையுமே இதை பெருக்கி பார்த்து கண்டுபிடிக்கலாம். ஆனால் அதை விட ஷார்ட்டாக நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து யூனிட் டிஜிட் பார்க்கலாம். சரிங்களா? அப்போது இந்த 7 3 21 அப்படின்னு முடியும். ஸோ இது அதுவும் வர வாய்ப்பில்லை. சரியா? அப்போ விட்டுடலாம். ஆனால் இங்கே ஏன்னா ப்ரைம் நம்பர் தானே இந்த மூணுமே. ஸோ அதனால் இந்த 3க்கு வந்து பெருக்கி பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். இதுலேயும் 3 மேல் 21 1 தான் முடியும். ஸோ அப்போ இதுவும் வராது. ஏன்னா இங்கே 9 முடிஞ்சிருக்கு இல்லைங்களா? அதனால் இப்போ இதை மட்டும் பாருங்கள், 11 இங்கே 9. ஸோ ஒரு 9 அப்போ யூனிட் டிஜிட் 9 இருக்குது. அப்போ இது மட்டும் வரலாம். இது ஒரு பாசிபிலிட்டிஸ். அப்புறம் இது ப்ரைம் நம்பர் இல்லாதனால 9ங்கிறது ப்ரைம் நம்பர் இல்லை. ஆனால் 1991 அப்படிங்கிறது மேக்ஸிமம் ப்ரைம் நம்பராக தான் இருக்க சான்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ அப்போ இதுவுமே இந்த வரலாம். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் ஆன்சர் வரும். இந்த ரெண்டையும் நீங்கள் பெருக்கி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நமக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆப்ஷன். சரிங்களா? கொஞ்சம் ரைட்டாக பெருக்கலாம் ஆன்சர் வந்துடும். 9 1991 பெருக்கும்போது அந்த மொதல் நம்பர் இருக்குல்ல 21,529ங்கிறது வராது. ஆனால் நமக்கு 1989ஐயும் 11ஐயும் பெருக்கும்போது வந்துடும். சரிங்களா? 9 9 1989 கொஞ்சம் ஃபுல்லாக எழுதிடுமா? 1989 × 11. அப்போது 9 9 8 அப்படியே போட்டுக்கிடுவோம். திரும்பியும் 1 ஆச்சு பெருக்கும்போது அப்படியே போட்டுக்குவோம் இல்லையா? சரி, அப்போது 9 அப்புறம் 9 + 8 17க்கு 7 மிச்சம் 1 18 8 மிச்சம் 1 11க்கு 1 மிச்சம் 1 அப்புறம் 2 21 879 வந்துட்டிங்களா? 21 879 தான் எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து இதான் இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் தான் அது. அப்போ இந்த 2 நம்பர் தான் தேவையான நம்பர்ஸ். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேவா? ப்ரைம் நம்பரில் இருந்ததுனால பெருக்கி பார்த்துக்கிறோம். ஸோ அது எல்சிஎம் வந்துட்டு அப்படின்னா அதை ஆன்சர் சொல்லி எடுத்துடுறோம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இரு எண்களின் மீப்பது மடங்கு மற்றும் மீப்பது வகுத்தி முறையே 84 21 எண்ணில் அந்த எண்கள் 1:4 ரேஷியோவில் இருக்குது என்ற வீதத்தில் அமைந்துள்ளன எனில் அவற்றில் பெரிய எண் எது? சரிங்களா? இப்போ நம்ம வந்து நார்மலாக ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணோம் இல்லையா? 2 நம்பரோட பெருக்கிற பலன் இங்கே ரேஷியோவில் இருக்குது. அப்போ 1x × 4x. சரிங்களா? அதாவது ரேஷியோ 1x 4x தான் ரேஷியோ. ஸோ இது ஒரு எக்ஸுங்கிற ஒரு நம்பர், 4xங்கிற ஒரு நம்பர், ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா அதோட எல்சிஎம் × ஹெச்சிஎஃப். அப்படி தானே? எல்சிஎம் வந்து 84 கொடுத்துருக்காங்க, அதோட ஹெச்சிஎஃப் வந்து 21 கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு வந்து இந்த x × x x² மாறிடும். சரிங்களா? இது வந்து பெருக்கல் சிம்பிள் ஆப்ரேஷன், பெருக்கல் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன், அதை விட்டுருங்க. இந்த இந்த x x² மாறிடும். அப்புறம் ஒரு 4 இருக்குது. சரிங்களா? இங்கே வந்து 84, இங்கே ஒரு 21. சரிங்களா? சரி, இப்போ 4 வச்சு கட் பண்ணலாமா? ஒரு நாள் 4, ஈர் நாள் 8, ஒரு நாள் 4, 21க்கு 4 84. சரிங்களா? அப்போ 21 இங்கே இருக்கும். அப்போ இதுவும் 21 இதுவும் 21. அப்போ 21 ஸ்கொயரு. இங்கே ஆல்ரெடி எக்ஸ் ஸ்கொயரு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் கட் ஆயிருமா? x = 21ன்னு கிடச்சிருமா? நமக்கு தேவையானது என்னது? அவற்றில் பெரிய எண் எதுவும் கேட்டிருக்காங்க. அப்போ ரேஷியோ பெரிய ரேஷியோ எது? 4 × x தான் பெரிய ரேஷியோ. எக்ஸோட வேல்யூ 21. அப்போ 4 21 84. 84 தான் ஆன்சர். ஓகேவா? 84 சி ஆப்ஷன் தான் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அதாவது 4x. சரிங்களா? நம்ம கண்டுபிடிச்ச x வந்து 21. 4 × 21 வந்து என்ன வரும்? 84. 4 20 80, ஒரு நாள் 4, அப்போ 84. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஆப்ஷன். சரி, அடுத்த கேள்வி போயிடலாம்.